வணக்கம் நண்பர்களே. சம்பசாக்கோட முதல் பதிவுக்கு உங்களோட அமோகமான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. குறுகிய காலத்திலேயே நீங்க எல்லாரும் சேர்ந்து 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமா அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க. உங்க ஆதரவெல்லாம் எனக்கு ரொம்பவே ஊக்கமளிக்குதுங்க. சம்பசாக்கோட 2வது பதிவுலையும் பல அரிய வரலாற்று தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. லாவோஸ் நாட்டோட தெற்குல தாய்லாந்தோட எல்லையை பகிர்ற ஒரு இயற்கை சூழ்ந்த மாகாணம் தான் சம்பசாக். இந்த ஊரோட அழகு, மயக்கிற மெய்காங் நதி, இங்க இருக்கிற லிங்கப்பர்வத மலை, அந்த மலையில இருக்கிற 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில், அங்க இருக்கிற இயற்கையான ஊத்துல இருந்து தொடர்ச்சியா குளிர்விக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கம், மலைக்கு கீழே இருக்கிற 2 அரண்மனை, இந்த கோயிலுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற தொடர்பு, இங்க கிடைச்ச கல்வெட்டுகள், இப்படி பல விஷயங்களை நம்ம முதல் பதிவுலையே பார்த்தோம். நீங்க இன்னும் அதை பார்க்காட்டினா மறக்காம அதையும் பாருங்க. சம்பசாக்கோட முதல் நாள் ரொம்ப சிறப்பாகவே போயிடுச்சுங்க. ஆனால் பூக்காவ் மலையில் ஏறி இறங்கி அந்த லிங்கப்பர்வத மலையுடைய அழகை ரசித்து ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு வந்தது ரொம்பவே அலுப்பாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் எங்கேயும் வெளியில் கூட போகல. கையிலேயே தாய் மாமா நூடுல்ஸ் இருந்தது. அதனால் அதையே வச்சு இன்றைக்கி முடிச்சிடலான் இருக்கேன். வேறு எங்கேயும் வெளியில் கூட சாப்பிட போகல. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு அடுத்த பயணத்தை தொடரலாம். சூரியன் மெதுவா உதிக்கும் போது மெய்காங் நதி அமைதியா விழுத்தெழுதுங்க. தங்க நிற ஒளி நீர் மேல பரவி அதோட கரைகளில் அமைதியாகவும் அழகாகவும் ஒவ்வொரு நாளும் இங்கே விடியுதுங்க. நல்ல வேளையாக நான் மெய்காங் நதி கரையிலேயே தங்கி இருந்ததால் இந்த சூரிய உதயத்தையும் இந்த அருமையான காட்சியையும் ரசிக்க முடிஞ்சுது. இந்த அதிகாலை நேரத்திலேயே சிலர் மீன் பிடிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மெல்லிய சூரிய ஒளி கீற்றில் இந்த காட்சி தெரியும் போது அது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே மெல்ல மெல்ல வெளிச்சம் பரவி விடிய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் நம்ம ரிசார்ட்லையும் ஒளி பரவ தொடங்கிருச்சுங்க. இந்த ரிசார்ட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சம்பசாக்குடைய காலை அழகை பார்க்க ஒரு பைக் ரைடு போகணும்னு நான் ஏற்கனவே யோசித்து வச்சுருந்தேன். அதனால் நேரத்தை கடத்தாமல் டக்குன்னு கிளம்பலாம். ரிசார்ட்ல இருந்து பைக்கை நான் வெளியில் எடுக்கும்போது புத்த துறவிகள் அது வழியாக நடந்து போய் யாசகம் வாங்குறத பார்த்தேங்க. இந்த பகுதிகளில் இது எல்லா ஊர்கள்லையும் காலையில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற புத்த துறவிகள் பாத யாத்திரையாக அதிகாலையிலேயே ஊர்வலமாக வருவாங்க. ஊர் மக்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே உணவு, மருந்து பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களான சோப்பு போன்றவைய கூட வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சம்பசாக்கோட காலை அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. காலை வேளையில் இந்த மலை, வயல்கள், கால்நடைகள், நதி எல்லாத்தையும் பார்க்கும்போது மயக்கிற தோற்றம் கொடுக்குதுங்க. பாருங்க, வீட்டு வாசல்லையே நெல்லை காய வச்சிருக்காங்க. நம்ம அடுத்த கிராமத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேயும் பாருங்க, புத்த பிட்சுக்கள் யாசகம் பெறுற காட்சியை பார்க்க முடியுது. பெரும்பாலும் இவங்க விவசாயத்தை நம்பி இருக்கிற சமூகம் தாங்க. பசுமையான இந்த கிராமத்து சாலையில பாருங்க, வண்டிகள் கூட அதிகமாக கிடையாதுங்க. எப்பவாவது ஒரு வண்டியை தான் பார்க்க முடியுது. இங்கே ஒரு சின்ன ஓடையை கடக்க ஒரு பாலத்தை கடந்து போக வேண்டியது இருக்குங்க. இந்த பாலத்தை நல்லா பாருங்க, மரப்பலகைகளை வச்சே போட்டிருக்காங்க. இதில் வண்டி போகும்போது கொஞ்சம் சமநிலை இல்லாமல் போகிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. இப்படி ஒரு பாலத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. வழியில் பூக்காவ் மலையோட அடிவாரத்தில் வயல்வெளிகளோட இந்த ஊரோட அழகை நின்று ரசிக்காமல் போக முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிசார்ட்டுக்கு திரும்பிடலான்னு நினைக்கும் போது நம்ம ஊர் மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டாலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க ஒரு கடையில். சட்டுன்னு திரும்பி அது என்னன்னு பார்க்கலான்னு வண்டியை திருப்பிட்டேன்.
தோராய்க்ராப் கொக்கும்லா சாம்சின். அவங்க பாஷையில் ஒன்னொன்னுலேயும் 2 கொடுங்கன்னு கேட்டேங்க. மொத்தம் 6 வடைக்கு 5000 கிப், அதாவது இந்திய ரூபா மதிப்பில் 20 ரூபா வாங்கினார். சரி, சீக்கிரமாக ரிசார்ட்டுக்கு போவோம். இன்னைக்கு சுற்றி பார்க்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க. வண்டி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால் போய் கிளம்பி தயாராக இருக்கணும். அதிகாலையில் சம்பசாக்கில் பைக்கில் சுற்றி பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம இப்போ ரிசார்ட்டுக்கிட்டேயே வந்துட்டோம். என்னை கூட்டிகிட்டு போகிற காரு கூட வந்துருச்சு. நான் போய் சீக்கிரமாக கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்த வடையையும் வச்சு இதை சாப்பிட்றலாம். இதுக்கு பேர் கன்னோம் உங். கிட்டத்தட்ட இனிப்பு அப்பம் மாதிரி இருக்குங்க. இந்த உருண்டையாக இருக்கே, இதுக்கு பேர் கன்னோம் ஓலோ. இது அப்படியே நம்ம ஊர் சியம் மாதிரி தாங்க இருக்குது. நடுவில் தேங்காயும் இனிப்பும் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல சுவையாகவே இருக்குங்க. சரி, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வண்டி கூட நான் சொன்ன டயத்தை விட சீக்கிரமாகவே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வாட் தாமோக்கு தாங்க போகிறோம். இது மன்னர் யசோவர்மன் காலத்தில் கட்டின 102 சிவாலயங்களில் ஒன்று. இந்த தோமோ கோயிலில் தான் பெரிய முகலிங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இது வாட்பூ மியூசியத்தில் இருக்குங்க. வாட்பூ கோயிலிருந்து தென்கிழக்கில் ஒரு தீவு இருக்குங்க. இதை டாங்டியாங் தீவுன்னு சொல்கிறாங்க. அதாவது செந்நிற தீவுன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் இந்த தீவு சிவப்பு மணல்களால் சூழப்பட்டிருக்கிறதால இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த தீவு மேய்காங் நதி சம்பசாக் கிட்ட பிரிஞ்சு திரும்பியும் ஒன்று கூடுறதுனால உருவான ஒரு தீவு. இந்த தீவுக்கு அந்த பக்கம் மேய்காங்கோட கிழக்கு நதிக்கரையில் தான் தோமோ கோயில் இருக்குங்க. இங்கே போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று பக்சே நகரத்தை இணைக்கிற பாலம் வழியா நதியோட அந்த கரைக்கு போய் சுற்றிக்கிட்டு வரணும். இது கொஞ்சம் தூரங்க. ஒருவேளை பக்சேல தங்கியிருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னா அதுதான் சிறந்த வழி. ஆனால் நான் சம்பசாக்கில் நதியோட மேற்கு கரையில் தங்கி இருக்கிறதால ஒரு படகு எடுத்துக்கிட்டு அங்கே போனேன். இது இங்கே இருக்கிற டூரிசம் போர்டு மூலமாகவே டிக்கெட் கூட வாங்கலாம். அதுக்கு 1,50,000 கிப், அதாவது இந்திய ரூபாயில் 700 ரூபா வசூலிக்கிறாங்க. ஒருவேளை படகுல நீங்கள் தனியாக போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதல் கட்டணம் ஆகுங்க. நம்ம படகு எடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷ பயணத்தில் தோமோ கோயில் இருக்கிற கரைக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த தோமோ கோயில் கரைக்கு கொஞ்சம் முன்னாடி பாருங்க, இந்த மேப்பில் கான்மாக் ஹவுக் 1000 லிங்க தலம்னு குறிப்பிட்டிருக்கு. என்னது 1000 லிங்க தலமா? அது கம்போடியாவில் இருக்குன்னு உங்களில் பல பேர் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு புகழ்பெற்ற 1000 லிங்க ஸ்தலம் கம்போடியாவில் தான் இருக்குது. கம்போடியாவின் சியாம் ரீப் பக்கத்தில் குலேன் மலையோட தென்மேற்கு சரிவில் ஒரு நதி ஓடுதுங்க. இந்த நதியில் இருக்க பாறைகளில் 100கணக்கான சிவலிங்கங்களை செதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவன், விஷ்ணு, பிரம்மன், லக்ஷ்மி இப்படி எண்ணற்ற சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. இதை வேலி ஆஃப் 1000 லிங்காஸ்னும் ரிவர் ஆஃப் 1000 லிங்காஸ்னும் ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க. இப்போ நாம் போய்கிட்டு இருக்க சம்பசாக் பக்கத்தில் இருக்கிற மெய்காங் நதியிலையும் இதே மாதிரி 1000 லிங்க தலம் ஒன்று இருக்கா? அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்த இந்த இடத்தோட வரலாறை ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த சம்பசாக்கில் கிடைச்ச பழமையான தூண் கல்வெட்டின்படி 5ஆம் நூற்றாண்டிலேயே சேஷ்டபுரம்னு ஒரு நகரத்தை தூர தேசத்திலிருந்து வந்த மன்னர் தேவனிகா தோற்றுவிச்சதா சொல்லுது. இந்த நகரம் வாட்பூ கோயில் இருக்கிற வளாகத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் மெய்காங் நதி கரையிலேயே இருந்துச்சு. இந்த நகரம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடியே பூக்காவ் மலையோட உச்சியில ஒரு சிவன் கோயில் இருந்ததுன்னும் அங்க ஒரு புனித நீரூற்று இருக்குன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு தோமோ கோயில் இருக்கிற இடத்துலையும் குடியிருப்புகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா சம்பசாக் டவுன், பூக்காவ் மலை, வாட்பூ கோயில், பழைய நகரம் இருந்த இடம், டாண்டியாங் தீவு, இங்க எல்லாமே 5ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை தொல்லியல் சான்றுகள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த எல்லா இடத்தையும் சேர்ந்து தான் வாட்பூ பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் சென்லா ராஜ்யத்தோட பூர்வீகம் இந்த சம்பசாக் தாங்கிறது பல விதமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குங்க.
இந்த சென்லா ராஜ்யத்தோட சித்திரசேனா தான் 7ஆம் நூற்றாண்டுல ஃபுனாங் ராஜ்யத்தை தோக்கடிச்சு மகேந்திரவர்மன்னு பெயர் சூடிக்கிட்டாரு. அதோட தன்னோட அரண்மனையையும் இந்த தலைநகரத்தையும் சம்பசாக்ல இருந்து ஈசானபுரத்துக்கு, அதாவது இன்றைய கம்போடியாவின் சம்பே பிரயாக்குக்கு மாத்தினாரு. இதுவும் அந்த ஆயிரலிங்கம் இருக்கிற அதே குலேன் மலையில தாங்க இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த சம்பசாக் வாட்பு வளாகம் 5ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருக்குங்க. இங்கிருந்து போனவங்க தான் பிற்காலத்துல வலிமையான கெமூர் ராஜ்யத்தை கம்போடியாவில் உருவாக்குனாங்க. இந்த வாட்பு வளாகம் 5ஆம் நூற்றாண்டுல தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 13ஆம் நூற்றாண்டு வரை பல கட்டுமானங்கள் மற்றும் புதுப்பிப்பு பணிகள் செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க இந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறமும் இந்த இடத்த விடாம பராமரிச்சிருக்காங்க. மொத்தத்தில் நம்ம ஊரில் மக்கள் வேறு இடத்துக்கு இடம்பெயரும் போது தங்களுடைய பூர்வீக இடத்துல புடிமண்ணை எடுத்துட்டு போய் தங்களோட புது இடத்துல கோயில் கட்டுறது வழக்கமான ஒன்று தான். இந்த சென்லா மன்னர்களும் அதே மாதிரி சம்பசாக்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கம்போடியாவில் இருந்த தங்களுடைய புது தலைநகரத்துக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆயிரலிங்க தலம் தான் ரொம்ப பழமையானது. இது கம்போடியாவோட ஆயிரலிங்க தலத்தை விட பழமையானது. இன்னும் சொல்ல போனா சம்பசாக்ல இருக்கிற இதைத்தான் தன்னோட புது தலைநகரான ஈசானபுரத்திலையும் அமைச்சாங்க. இந்த படகுல இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிச்சதும் தோமோ கோயில் இருக்கிற கரைக்கு கொஞ்சம் முன்னாடி சில கல் திட்டைகள் தெரியுது பாருங்க. இதுதாங்க அந்த ஆயிரலிங்க தலம். இப்ப நம்ம பார்க்கறது அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தாங்க. இதோட பெரும்பாலான பகுதி தண்ணியில மூழ்கி இருக்கு. மேக்காங் நதியில தண்ணி நிறைய போகும்போது நம்ம இப்ப பார்க்கறத கூட பார்க்க முடியாதுங்க. இந்த இடம் 1995 தான் கண்டுபிடிச்சாங்க. இதை முழுமையாக ஆய்வு செஞ்சு 1998 தான் ஆய்வறிக்கையை உலகறிய செஞ்சாங்க. அதில் இந்த முழுமையான வரைபடத்தையும் வெளியிட்டிருந்தாங்க. இதில் மேல் பரப்புல நிறைய லிங்கங்களை செதுக்கி இருந்திருக்காங்க. பாறைகளோட ஓரங்களில் லக்ஷ்மி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் பார்வதி, இந்திரன், ஐராவதம் யானை இப்படி பலதரப்பட்ட சிற்பங்களையும் செதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த இடம் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்குங்க. அதுக்கு அதிகப்படியாக நீர் சூழ்ந்திருந்ததுனாலையும் பல நூற்றாண்டுகளாக கவனிப்பின்றி கிடந்ததும் தான் முக்கியமான காரணம். இன்னைக்கு இங்கிருந்து மீட்கப்பட்ட சிவலிங்கங்கள் மற்றும் சில சிலைகள் அருங்காட்சியகத்தில் இருக்கு. இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா 4 சிவலிங்கங்கள் இருந்ததற்கான தடம் மற்றும் 2 சிவலிங்கங்கள் இருந்த தடங்கள்னு பல சான்றுகளை பார்க்க முடியும். இப்படி இங்கிருந்து மீட்கப்பட்ட 25 சிவலிங்கங்கள் வாட்பு அருங்காட்சியகத்தில் இருக்குங்க. மேக்காங் நதியில நீர் குறைவா இருக்கிற காலத்துல இது மாதிரி பாறை ஓரங்கள்ல செதுக்கப்பட்ட சிற்பங்களை நல்லாவே பார்க்க முடியுங்க. இதுக்கெல்லாம் மகுடம் சேர்க்கிற மாதிரி 98 உள்ளூர் வாசியான திரு வியோங்கியோ அவர்கள் இந்த இடத்துல நீர்மூழ்கி பார்த்தபோது வெங்கல பீடத்தில் பொருத்தப்பட்ட ஒரு மரகத லிங்கத்தை கண்டுபிடிச்சாரு. இது ஒரு சிறப்பான கண்டுபிடிப்புங்க. இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை இது மேலும் உணர்த்துது. இந்த லிங்கமும் இன்னைக்கு வாட்பு அருங்காட்சியகத்தில் தாங்க இருக்கு. இந்த மாதிரி நதிநீர் தொடர்ச்சியாக இந்த லிங்கங்களில் படுறதுனால அது புனிதமாகுதுன்னு, அதன் மூலமாக விவசாயம் மற்றும் மக்கள் வாழ்வு செழிப்பாகுதுன்னு அவங்க நம்புனாங்க. இதே மாதிரி இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் சிராசியில் இருக்கிற ஷால்மலா நதியிலையும் நிறைய லிங்கங்களை செதுக்கி இருக்காங்க. இதை பிரபலமாக சகஸ்ரலிங்க நதின்னு அழைக்கிறாங்க. ஆனால் இது 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தான் சிராசி வம்ச சதாசிவராயரால் அமைக்கப்பட்டது. நிச்சயமா இது போன்ற இன்னும் கண்டறியப்படாத பல இடங்கள் இந்த சம்பசாக்க ஒட்டுன மெய்காங் பகுதிகளில் கண்டிப்பா இருக்குங்க. இன்னும் பல ஆய்வுகள் செய்யப்படணும். ஆனா அது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. மெய்காங் நதி ஒரு வற்றாத ஜீவ நதிங்க. ஆண்டுதோறும் தண்ணி இங்கே போய்கிட்டே இருக்கும். மேலும் அடிக்கடி பெருவெள்ளம் கூட இங்கே ஏற்படும். குறிப்பாக பருவ காலத்தில் மே மாதம் தொடங்கி அக்டோபருக்குள்ள அடிக்கடி வெள்ளம் ஏற்படும். சம்பசாக் பக்கத்தில் மெய்காங் நதியோட திசை பெருமளவில் மாறுதுங்க. அதோட கற்பாறைகளும் திட்டைகளும் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது. இதில் ஆய்வு பண்ணுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை.
மேலிருந்து பருந்து பார்வையில பார்க்கும்போது தான் இது நல்லாவே புரியும். மாறா கம்போடியாவில் இருக்கிற ஆயர் லிங்கத்தலம் சியாம் ரீப் நதியோட துணை நதியான கபால்ஸ்பீன் நதியில தான் இருக்கு. இது ஒரு சிறிய நதிங்க, மேலும் ரொம்ப மென்மையான நீரோட்டம் இருக்கிற நதி. அதனால இங்க லிங்கங்களை ஆய்வு பண்றது ரொம்பவே சுலபம். மேலும் அங்க பக்கத்துல நடந்து போனாலே நீங்க இதை எளிதாவே பார்க்க முடியும். சம்பசாக்ல இருக்கிற ஆயர்லிங்க தலம் 9ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 10ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்டது. ஆனா கம்போடியால இருக்கிறது 11ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள செதுக்கப்பட்டது. இதன் மூலமா சம்பசாக்ல இருக்கிற ஆயரலிங்க தலம் தான் கம்போடியாவின் குலேன் மலை அடிவாரத்துல இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஆயரலிங்க நதிக்கர சிற்பங்களுக்கு தூண்டுதலா இருந்துச்சுன்னு உறுதியா சொல்லலாம். அங்க இருந்து இன்னும் 5 நிமிஷம் படகுல பயணம் பண்ணா தோமோ கோயில் இருக்கிற கரையை வந்து சேர்ந்துடலாம். இங்க போறது சுலபமானது இல்லைங்க. முன்கூட்டியே சில ஏற்பாடுகள் செய்யறது ரொம்ப அவசியம். படகு முன்பதிவு தொடங்கி உணவு, தண்ணி இப்படி எல்லாத்தையும் சரியா திட்டமிடணும். இது இன்னைக்கு அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத, கடைகளோ வீடுகளோ இல்லாத ஒரு பகுதி. ஒரு காலத்துல இங்க நிறைய மக்கள் வசிச்சிருக்காங்க. சேஷ்டிரபுரம் தோற்றுவிச்ச கொஞ்ச நாள்லயே இங்க மக்கள் குடியிருப்பு தோன்றிருச்சுன்னு தொல்லியல் சான்றுகள் சொல்லுது. இப்படி தொடர்ச்சியான மக்கள் புழக்கத்தால தான் இந்த இடத்துல 9ஆம் நூற்றாண்டுல மன்னர் 1ஆம் யசோவர்மன் காலத்துல ஒரு சிவாலயத்தை கட்டினாங்க. இந்த கோயில் இன்னைக்கு வாட் தோமோன்னு அழைக்கப்பட்டாலும் இதோட உண்மையான பெயர் கெமுர் மொழியில வாட் ஓம் மூங்கிறது தான். அதாவது ஓம் மும்மூர்த்தி சிவாலயம்னு அர்த்தம். இப்படி பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த இந்த இடம் எப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா மாறிச்சு? 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த பகுதியோட முக்கியத்துவம் மெதுவா குறைய தொடங்குச்சு. அரசியல் மையங்கள் வேறு இடங்களுக்கு மாறுச்சு. அரசர்கள் தேராவாடா பௌத்தத்துக்கு மாறினாங்க. நதிவழி வர்த்தக பாதைகளும் மாறத் தொடங்குச்சு. இது தவிர அடிக்கடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம், இப்படி பல காரணங்களுக்காக நதிக்கரையை ஒட்டின குடிசைகள், மர வீடுகள், வழிபாட்டிற்காக தினமும் வந்த பக்தர்கள், இப்படி எல்லாமே மக்களோட இடம்பெயர்ச்சியால மெதுவா மறைய தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டை நெருங்கும் போது இந்த பகுதியை சுற்றி இருந்த குடியிருப்புகள் முற்றிலுமா மறைஞ்சு போச்சு. மனிதர்கள் விட்டு சென்ற இடத்தை இயற்கை மீண்டும் எடுத்துக்கிச்சு. காடு மெதுவா வளர்ந்து ஒரு காலத்துல பக்தர்களோட நடை சப்தம் ஒலிச்ச பாதைகள் எல்லாம் மூடி மறைஞ்சிடுச்சு. ஆனா காலம் அழிக்க முடியாத ஒண்ணு மட்டும் மீதம் இருந்துச்சு. சிவனுக்காக எழுப்பப்பட்ட அந்த கோயிலோட எச்சங்கள் தான். இன்னைக்கு காட்டுல தனியா நிக்கிற இந்த தோமோ கோயில் இங்க ஒரு காலத்துல வாழ்ந்த நாகரிகத்தோட அமைதியான சாட்சியா நிக்குதுங்க. எத்தனையோ நம்ம முன்னோர்களும் உள்ளூர் சென்லா மக்களும் வாழ்ந்து வழிபட்ட இந்த தோமோ கோயில், ஆயரலிங்க தலம் மற்றும் இந்த தீவை பார்த்தது மன நிறைவாவே இருந்துச்சுங்க. இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து நான் அனமைட் மலைத்தொடரில் இருக்கிற தாட்ஃபான் இரட்டை அருவிக்கு தாங்க போகிறேன். தெற்கு லாவோஸ் பகுதியில் இந்த இடங்களை சுற்றி எத்தனையோ அருவிகள் இருந்தாலும் இந்த இரட்டை அருவி ரொம்பவே அழகான அருவிங்க. இது இங்கேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே காரில் லிங்கப்பர்வத மலையை பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த மலையோட வரலாறும் அது ஒளிச்சு வச்சிருக்கிற பல ரகசியங்களும் என்னோட நினைவை தூண்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. 5ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே கட்டப்பட்ட கோயில் பல கட்டங்களாக மாறுதலுக்கும் புதுப்பிப்புக்கும் உள்ளாச்சுங்க. இதை பருந்து பார்வையில் பார்க்கும்போது தான் அது எப்படிப்பட்ட வனப்பகுதியில் இருக்குன்னு புரியும். இத்தனைக்கும் இந்த கோயில் இருக்கிறது லிங்கப்பர்வத மலையோட உச்சியில் இல்லைங்க. இந்த மலையோட உச்சி லிங்க வடிவத்தில் இருக்க இயற்கையான பெரிய பாறையை கொண்டு இருக்கு. இன்னைக்கும் காட்டு வழியா அந்த மலையோட உச்சிக்கு போக முடியும். ஆனால் அது அவ்வளோ சுலபமானது இல்லைங்க. இதற்கு பிரத்யேகமாக உள்ளூர் வழிகாட்டிகளோட உதவியோட தான் அங்கே போக முடியும். அந்த உச்சியில கூட பண்டைய காலத்தில் துறவிகள் வழிபாடு செஞ்ச ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த மலையில் பழங்கால கல்வெட்டுகள், சிவலிங்கங்கள் மற்றும் வழிபாடு எச்சங்கள் நிறைய இருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஒரு குகையும் அங்கே கிடைச்ச கல்வெட்டையும் சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டுங்க.
இந்த கல்வெட்டு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. இது சமஸ்கிருதம் மற்றும் கெமுர் மொழியோட கலவையில் பல்லவ எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு. வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம். சமாதயே சர்வ தபோத நானாம் இயம் குஹா வக்ர குஹேதி நாம்னா ஷா நிர்மிதா வக்ர சிவேன சக்தியா விபாதி பத்ரேஸ்வர சைல பார்ஷ்வே. அதாவது அனைத்து துறவிகளின் தியானத்துக்காக வக்ர சிவன்கிறவர்னால தன்னால் இயன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட வக்ர குகை எனும் இந்த குகை பத்ரேஸ்வரர் மலையின் சரிவில் ஒளிருதுன்னு கல்வெட்டு குறிப்பிடுதுங்க. மேலும் இந்த கல்வெட்டுக்கு கீழே இந்த குகையை சேதப்படுத்தினாலோ அல்லது அதோட தடுப்பை அழிச்சாலோ பெரும் பாவம் வந்து சேரும்னு பழைய கெமுர் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வெட்டுங்க. இதுக்கு காரணம் வாட்பூவை சுற்றியுள்ள பெரும்பாலான கல்வெட்டுகள் அரசர்கள், நன்கொடைகள் அல்லது கோயிலோட அடித்தளத்தை பற்றி பதிவு செய்யுது. ஆனால் இந்த கல்வெட்டு துறவிகளுக்கான ஒரு தியான குகையை உருவாக்கினதை பற்றி பதிவு செய்யுது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே லிங்கப்பர்வத மலையை சுற்றி இருக்கிற காடுகளில் சைவ துறவிகள் வாழ்ந்தது. துறவிகள் குகைகளையும் பாறை மறைவிடங்களையும் தியான இடங்களாக பயன்படுத்தினது. எல்லாத்துக்கும் மேலே கோயில் வளாகத்தையும் தாண்டி வெகு தூரம் புனிதமான நிலப்பரப்பாக அந்த காலத்தில் இந்த மக்கள் இதை பார்த்துருக்காங்கங்கிறதையும் இந்த கல்வெட்டு உறுதி செய்யுதுங்க. இந்த கல்வெட்டு மூலமாக வக்ர சிவன்னு ஒரு சிவனடியார் வாழ்ந்ததாகவும் லிங்கப்பர்வத மலைக்கு பத்ரேஸ்வரர் மலைன்னு இன்னொரு பேர் இருந்ததையும் தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி லிங்கப்பர்வத மலையில் சைவ வழிபாடு பரவி இருந்த அதே சமயம் வைணவ வழிபாடும் நடந்திருக்குங்க. அதுக்கு ஒரு அருமையான சான்றா லிங்கப்பர்வத மலையில் ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்குங்க. இந்த கல்வெட்டை ஏற்கனவே சிலர் பார்த்துருந்தாலும் அதை முழுமையாக ஆய்வு செஞ்சு 2020 ப்ரொஃபஸர் டொமினிக் குட்டால்ங்கிறவர் கட்டுரையாக வெளியிட்டார். இந்த கல்வெட்டு 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 1ஆம் ஜெயவர்மன் காலத்து கல்வெட்டு. இந்த பல்லவ எழுத்துக்களால் எழுதப்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டு கோவர்தன மலையை தூக்கிய தெய்வீக வீரரான கிருஷ்ணர் அப்படின்னு விஷ்ணுவை புகழ்ந்து தொடங்குது. மேலும் மன்னன் 2ஆம் பாகவதர்மனோட நம்பிக்கைக்குரிய சேவகராக இருந்த மகாசமந்தாங்கிற பட்டத்தை பெற்றிருந்த புகழ்பெற்ற அதிகாரியை குறிப்பிடுது. அவரை பெரும் பிரபு அல்லது ஆளுநர்னு குறிப்பிடுது. அதே போல் 1ஆம் ஜெயவர்மன் மன்னரால் கௌரவிக்கப்பட்ட அவரது மகன் ஜெயந்தகு ராஜாவை பற்றியும் இந்த கல்வெட்டு விவரிக்குது. ஜெயந்தகு ராஜா லிங்கப்பர்வதத்தோட ஆளுநர்னும் தீவிர பக்தர்னும் அவர் இந்த புனித தலத்தில் விஷ்ணுவுக்காக ஒரு பீடத்தை நிறுவனதாகவும் இந்த கல்வெட்டு சொல்லுது. புகழ்பெற்ற லிங்கப்பர்வதத்தில் சைவ மரபுகளோட வைணவ வழிபாடும் அப்பகுதியில் தீவிரமாக பின்பற்றப்பட்டதுன்னு இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த கோயிலில் தமிழர்களுக்கு இருக்கிற தொடர்பு மற்றும் இந்த கோயிலில் கிடைச்ச கல்வெட்டுகளில் இடம்பெற்ற தமிழ் பெயர்களை பற்றி விரிவாக போன பதிவிலேயே பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா மறக்காமல் அதையும் பாருங்கள். நன்கொடையாளர் இளங்கோ சர்மன், கோயில் கட்டுமானத்தில் ஈடுபட்ட விலன், கோயில் அறங்காவலர் தாமரப்பட்டைய இளங்கோ மற்றும் ஒரு நன்கொடையாளர் கந்தன் சர்மன் போன்ற தமிழ் பெயர்களை லிங்கப்பர்வத கோயில் கல்வெட்டுகளில் பார்க்க முடியுது. இது 6லிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தது. இதன் மூலமாக இந்த கோயிலுக்கும் தமிழர்களுக்கும் நீண்ட தொடர்பு இருக்குங்கிறது உறுதியாகுதுங்க. இதே போல் மேக்காங் நதிக்கரையில் இருக்கிற பிற நகரங்கள்லையும் கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற அண்டைய பகுதிகள்லையும் இதே பாணியை பார்க்க முடியுது. குறிப்பாக தாய்லாந்தில் மணிகிராமத்தார் போன்ற தமிழ் வணிகர்களை குறிப்பிடுற 9ஆம் நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டு மற்றும் அங்கே கிடைச்ச ஒரு விஷ்ணு சிலை, இப்படி எல்லாத்த பற்றியும் போன பதிவில் நாம் முழுமையாக பார்த்துருக்கோம். இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு காலத்தில் தமிழ் உலகத்தை தென்கிழக்கு ஆசிய பெருநிலப்பரப்போட இணைத்திருந்த அழகான பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்புகளை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. சரி, நாம் இப்போ புகழ்பெற்ற தாட்வான் அருவியை நெருங்கிக்கிட்டு இருக்கோங்க. சம்பசாக்கோட பழங்கால கோயில்களையும் கல்வெட்டுகளையும் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு இப்போ போலவன் பீடபூமியோட இதமான மலைக்காற்றையும் செழிப்பான காடுகளையும்
பிரமிக்க வைக்கிற இயற்கை காட்சிகளையும் ரசிக்க வேண்டிய நேரங்க. நம்ம கிட்ட வந்தாச்சுங்க, இதுக்கு மேல வண்டி போகாது, இங்க நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும். செழிப்பான வெப்பமண்டல தாவரங்கள் நிறைஞ்ச நிலப்பரப்பு வழியா அந்த பாதை மென்மையா வளைஞ்சு போகுது. வானுயர்ந்த மரங்கள் மற்றும் வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்கிற மூங்கில் கொத்துகள் மழை காத்துல மென்மையா அசைஞ்சு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குங்க. நேர்த்தியா பதிக்கப்பட்ட இந்த நடைபாதைகளில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த பள்ளத்தாக்கோட ஒரு புதிய கோணத்தை வெளிப்படுத்துதுங்க. சிறிய பாதைகள் வெவ்வேறு திசையில பிரிஞ்சு பார்வையாளர்களை இந்த பள்ளத்தாக்கோட வெவ்வேறு காட்சி முனைகளுக்கும் அமைதியான ஓய்விடங்களுக்கும் வனத்தோட அமைதியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போகுதுங்க. இங்கே காற்று குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது. ஈரமான மண், இலைகள் மற்றும் காட்டு தாவரங்களுடைய மனம் சுற்றுச்சூழல் முழுவதும் பரவி தெற்கு லாவோஸோட பசுமையான மற்றும் வளமான பகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு நமக்கு நினைவூட்டுது. பறவைகளோட கீதம், மூங்கில்களோட சலசலப்பு மற்றும் தூரத்தில் கேட்குற நீரோட மெல்லிய ஓசை, இவை எல்லாமே இந்த இடத்தை ரொம்ப ரம்மியமாக ஆக்குதுங்க. இந்த பச்சை வனத்தோட திரைக்கு அப்பால லாவோஸோட மிக அற்புதமான இயற்கை அதிசயங்கள்ல ஒன்னான தாட் ஃபேன் அருவி காட்சி அளிக்குதுங்க. இந்த அருவி உண்மையிலேயே தனித்துவமானதுங்க. ஏன்னா அது ஒரே நதியில உருவான அருவி இல்லைங்க. இந்த இரட்டை அருவி ஷாம்பி நதி மற்றும் பாக்குட் நதின்னு 2 தனித்தனி நதிகளால் உருவாக்கப்படுது. போலவன் பீடபூமியில வளமான காடுகள் மற்றும் காப்பி விளையிற நிலங்கள் வழியா ஓடி பிறகு இந்த இரு நதிகளும் திடீர்னு 400 அடி ஆழமான பள்ளத்தாக்குல பாஞ்சு லாவோஸோட இயற்கை அடையாள சின்னங்கள்ல ஒன்னா இந்த அற்புதமான இரட்டை அருவியா உருவாகுது. இந்த அருவி இந்த பள்ளத்தாக்குல விழுந்து சாரலையும் மூடுபனியையும் உருவாக்குது. இந்த அருவியை சுற்றிலும் அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்குங்க. இதுக்கு டாங்ஹுவாச்சுவா வனப்பகுதின்னு பேரு. இது குரங்குகள், இருவாச்சி பறவைகள், யானைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் வசிக்கிற வளமான பல்லுயிர் தாயகமா இருக்குங்க. இங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு தோதா மரப்பலகைகள்ல ஒரு மேடையை அமைச்சிருக்காங்க. இந்த அருவி மற்றும் பள்ளத்தாக்கோட பிரமிக்க வைக்கிற அழகுல மூழ்கிக்கிட்டே பொறுமையா ஒரு காஃபி குடிச்சது மறக்க முடியாத அனுபவங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போய் அந்த பள்ளத்தாக்கு மேல நின்று பார்க்கறது போல இரும்பு பாலங்கள் மற்றும் மேடைகளை அமைச்சிருக்காங்க. இது இயற்கையோட நம்மளை ஒன்றி போய் மூழ்க வைக்குதுங்க. இந்த அருவியோட சத்தம் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எப்படி எதிரொலிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பள்ளத்தாக்க ஒட்டியே முழுக்க சுற்றி வர ஏதுவா வட்டமா பாதைகளை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல கீழே இறங்கி பார்க்கறதுக்கு தோதா படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. இங்க சுற்றுலா பயணிகளுக்கு இன்னொரு பெரிய ஈர்ப்பா இருக்கிறது இங்க இருக்கிற ஜிப்லைன் தாங்க. அது இந்த பள்ளத்தாக்குல ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு இணைக்கப்பட்டிருக்கு. பசுமையான பள்ளத்தாக்கு மற்றும் இரட்டை அருவி எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே ஜிப்லைன்ல போற மாதிரி அமைச்சிருக்காங்க. கூடுதலா அதை கூடவே வீடியோ பதிவு செய்ய ஒரு நபர் அருகே இருக்கிற ஜிப்லைன்ல தொடர்ந்து வருவாரு. இது நிச்சயமா ஒரு பிரமிக்க வைக்கிற அனுபவமா இருக்குங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இங்க மோசமான வானிலை காரணமா ஜிப்லைன் செயல்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ கூட என்னை அழைச்சிட்டு வந்த சுற்றுலா மேலாளர் தாங்க கொடுத்தாரு. இந்த ஜிப்லைன் போறதுக்காகவே கண்டிப்பா நான் இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வருவேன். நாளைக்கு சம்பசாக்கை விட்டு நான் கிளம்புறதாலையும் இன்னும் சில இடங்கள் இன்னைக்கு போக இருக்கிறதுனாலையும் இங்கிருந்து நான் சீக்கிரமா கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இந்த போலாவன் பீடபூமி, அதாவது போலாவன் பிளாட்டோ, அருவிகளின் ராஜ்யம்னு சொல்றாங்க. தெற்கு லாவோஸில் கிட்டத்தட்ட 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிஞ்சிருக்கிற இந்த போலவன் பீடபூமி குளிர்ந்த காலநிலை, வளமான மண்,
காப்பி தோட்டங்கள் மற்றும் எண்ணற்ற அருவிகளுக்கு புகழ்பெற்ற ஒரு பரந்த எரிமலை மேட்டு நிலங்க. சிறிய வன அருவிகள் முதல் தென்கிழக்கு ஆசியாவில் மிக அற்புதமான அருவிகள் வரை 20க்கும் மேற்பட்ட அருவிகள் இங்கே இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1000 கிலோமீட்டருக்கும் மேல் உயர்ந்திருக்கிற இந்த பகுதி லாவோஸோட மிக அழகான இயற்கை பிராந்தியங்கள்ல ஒன்னா திகழுதுங்க. இந்த அருவிகளில் சிலவற்றை இப்போ பார்ப்போம். அருவியை லாவோ மொழியில் டாட்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா அருவியோட பேரும் டாட்னு தாங்க தொடங்கும். இது தாங்க தாட் யுவாங் அருவி. இது தாட் ஈத்து அருவி. ஏதோ வேற உலகத்துக்கே போன மாதிரி இருக்குல்ல. இது தாட் நுவாங் அருவி. இந்த இடங்களோட அழகை ரசிக்க 2 கண்கள் போதாதுங்க. இது தாட் தைச்சுவா அருவி. இந்த பிரம்மாண்டமான அருவி விழுந்து அந்த இடத்துல ஒரு வானவில்லையே உருவாக்குற அழகு மெய் சிலிர்க்க வைக்குதுங்க. இது தாட்லோ அருவி. அடர்ந்த காட்டுக்குள்ள அடுக்கடுக்கா ஓடுற டாட்லோ அருவி ஒரு தனி அழகு தாங்க. இது தாட்சே கதம் அருவி. போலவன் பகுதியில் இருக்கிற அருவிகள்லையே மிகவும் பிரமிக்க வைக்கிற அருவியாகவும் அதிக மக்கள் சென்றிடாத அருவியாகவும் இதை சொல்றாங்க. இப்படி 1 இல்லை 2 இல்லைங்க, 20க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அருவிகளை கொண்டது தான் இந்த போலவன் பகுதி. அருவிகளின் ராஜ்யம்னு இதுக்கு சரியா தாங்க பேர் வச்சிருக்காங்க. இயற்கையோட தன்னிகரற்ற தனி உலகமா இருக்கிற பாலவன்ல இருந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகணும். சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு கிராமமே காணா போன மாதிரி 13ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல 7ஆம் ஜெயவர்மனால கட்டப்பட்ட ஒரு சத்திரமா செயல்பட்ட ஒரு சிவன் கோயிலை காணுங்க. அந்த காலகட்டத்தில் கெமுர் ராஜ்யம் முழுவதும் முக்கியமான நகரங்களை இணைச்சு சாலைகள் மற்றும் பாலங்களை அமைச்சிருந்தாங்க. அதில் நூற்றுக்கணக்கான தங்கும் சத்திரமா செயல்பட்ட சிவன் கோயில்கள் இருந்துச்சுங்க. இதை மாதிரி தாய்லாந்தில் அங்கோர் வாட்டை இணைக்கிற ஃபனோங்ரோங் மற்றும் பிம்மை வழியாக போகிற சாலைகளையும் அங்கே இருக்கிற ஏராளமான சத்திரமாக செயல்பட்ட சிவாலயங்களை பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதே போல் வாட்புவை அங்கோர் வாட்டோட இணைக்கிற சாலையிலையும் நிறைய கோயில்கள் இருந்திருக்குங்க. பழைய குறிப்புகளின்படி அங்கோர் வாட் வர போகிற கெமுர் ரோட்டில் லிங்கப்பர்வதத்தில் இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிவன் கோயிலும் அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றும் ஒரு சிவன் கோயில் இருந்ததா சான்றுகள் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 2வது சிவன் கோயில்ல நன்னீர் ஓடையோட தண்ணீர் வசதியோட இருந்ததால நிறைய பயணிகள் இங்க தங்கி ஓய்வெடுத்துட்டு பின்பு அங்கோர் வாட்டை நோக்கி கிளம்பி இருக்காங்கன்னு பதிவுகள் இருக்கு. பிற்காலத்தில் 1860 லூயிஸ் டெலபோர்ட்டே அவர்களோட ஆய்வுகள்லையும் இதை ஹொங்னாங் சீதா மற்றும் தாவோ தாவோ கோயில்கள் அப்படின்னு 2 கோயில்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல இதுக்கு பின்னாடி 1890 ஐன்மோனியர் அவர்களோட குறிப்புகள்லையும் இந்த 2 கோயிலை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த எல்லா குறிப்புகள்லையும் ஹொங்னாங் சீதாங்கிற ஒரு கோயிலை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கே ஒழிய தாவ் தாவ்னு ஒரு கோயில் இருந்ததா குறிப்புகளே இல்லை. யுனெஸ்கோ ஆவணங்களில் கூட காட்டுப்பகுதியில் மற்றும் ஒரு கோயில் இருக்கிறதா கேள்வின்னு மேலோட்டமாக தொட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த சிவன் கோயிலுக்கு என்னாச்சு? இன்னும் இருக்கா? இன்னைக்கு அதை தேடி தான் நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி ரிவர் சைட் ரிசார்ட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறேங்க. இது இங்கே வர வெளிநாட்டு சுற்றுலாவாசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரிசார்ட்டுன்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். இதை ரொம்ப அழகாகவே பராமரிச்சிருக்காங்கங்க. இது மேய்காங் ஆத்தங்கரையிலேயே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து பார்த்தாலே மயக்கிற மெய்காங் நதியை பார்த்து ரசிக்க முடியும்.
ஆத்தங்கரையில அழகான பூங்காவை உருவாக்கி இருக்காங்கங்க. அங்கேயும் உணவு அருந்துறதுக்கு ஏதுவா மேசையும் போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த உணவகம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குதுங்க. நான் ஒரு சால்மான் கிரில்லும் ஒரு குவா மீயும் ஆர்டர் பண்ணேங்க. குவா மீங்கிறது கிட்டத்தட்ட தாய்லாந்து பாட்தாய் மாதிரி தாங்க. இதில் நூடுல்ஸ் கொஞ்சம் அகலமான நூடுல்ஸாக இருக்கும், மற்றபடி பாட்தாய் மாதிரி தாங்க இருக்கும். நான் வாங்கின 2 உணவுமே அருமையாக இருந்ததுங்க. ஆனால் இந்த ஊருக்கு இந்த விலை கொஞ்சம் அதிகம்தாங்க. 2ஐயும் சேர்த்து மொத்தமாக எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊரு காசுக்கு 2500 ரூபாய் வந்துச்சுங்க. இந்த ரிசார்ட் இல்லாமல் வெளியில் போய் சாப்பிட்டா இது கிட்டத்தட்ட 600 ரூபாய் தாங்க வரும். ஆனால் நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு உணவுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாங்க. சரி, இங்கேருந்து கிளம்பி நான் தங்கியிருக்கிற ரிசார்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறம் கோயிலை தேடி ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடரலாம். இந்த காரும் என்னை ரிசார்ட்டில் இறக்கி விட்டுட்டு கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் நான் பைக்கில் தான் போக போகிறேன். ரிசார்ட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு அப்புறம் கிளம்பிட்டேன். நம்ம பார்க்க போகிற கோயிலை பற்றின தகவல்கள் அதிகமாக இல்லைங்க. உள்ளூர்வாசிகளுக்கே அது தெரியலை. அவங்க எல்லாருமே ஹொங்நாங் சீதாங்கிற கோயிலை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர ஹொங் தாவோ தாவோ கோயிலை பற்றி பெரிய தகவல்கள் எதுவும் இல்லை. டெலபோர்ட்ரே மற்றும் ஐனியர் பதிவுகள் படி வாட்பு கோயிலில் இருந்து லிங்கப்பர்வதோட மலையோட தென்கிழக்கு வழியா அங்கோர் வாட் வர கெமுர் காலத்து சாலை போச்சுன்னும், அது வழியா 3 கிலோமீட்டர் தொலைவில் ஹொங்நாங் சீதா கோயிலும், அங்கிருந்து இன்னொரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் ஹொங் தாவோ தாவோங்கிற தர்மசாலையா செயல்பட்ட சிவன் கோயிலும் இருந்துச்சுன்னு குறிப்புகள் இருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட லிங்கப்பர்வத மலையோட தென்கிழக்கு அடிவாரத்தில் இருக்கணும், அது அடர்ந்த காடா இருக்கணும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த தகவலை வச்சு ஹொங்நாங் சீதா கோயில் வழியா போய் அங்க இருந்து தொடர்ந்து மலையோட தென்கிழக்கு அடிவாரத்துக்கு போனோம்னா அந்த கோயில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு தோணுது. ஹொங்நாங் சீதாங்கிறது இந்த மக்கள் இந்த கோயிலுக்கு வச்ச பேருங்க. லாவோ மொழியில ஹொங் அப்படின்னா மண்டபம்னு அர்த்தம். நொங்கிறது ராணி அல்லது இளவரசியை குறிக்கிற ஒரு சொல். அதாவது ராணி சீதா மண்டபம்னு அர்த்தம். உண்மையில இது 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில். மேலும் இது மன்னர் ஜெயவர்மனோட மனைவி இந்திராதேவிக்காக கட்டப்பட்டதா நம்பப்படுது. இந்த கோயிலோட உண்மையான கெமுர் காலத்து பேர் என்னன்னு இதுவரையும் கண்டுபிடிக்கப்படலைங்க. போக போக ரோடு கூட மண் ரோடா தாங்க இருக்கு. லிங்கப்பர்வத மலையோட தென்மேற்கு அடிவாரத்தை நோக்கி நான் போகும்போது அந்த நிலப்பரப்பு மாறத் தொடங்குது. அமைதியான கிராமப்புறம் வழியா ஒரு சாதாரண மண் பாதை வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அங்க இருக்கிற கிராமங்கள்ல வாழ்க்கை நிதானமான வேகத்துல நகருதுங்க. பறவைகளோட ஒளியும் என்னோட பைக்கோட சத்தமும் இந்த இடத்தோட அமைதியை கலக்குது. இந்த சம்பசாக்குக்கு இந்தியர்கள் ரொம்ப அதிசயமா தாங்க வருவாங்க. நிறைய ஐரோப்பியர்கள் தான் இங்க வர்றாங்க. பெரும்பாலான இந்திய சுற்றுலாவாசிகள் பொதுவாக வடக்கு லாவோஸ்க்கும் வியன்சான், லோப்ரபாங் போன்ற இடங்களுக்கும் தான் அதிகமாக போகிறாங்க. இங்கே வழியில் பார்க்குற எல்லோரும் சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே குழந்தைகள் என்னை பார்க்கும்போது இந்தியன் இந்தியன்னு கத்தி கையசைச்சு டாட்டா காட்டுறாங்க. இங்கே ஏதோ நான் சூப்பர் ஸ்டார் போல உணர்றேங்க. இதோ இந்த பாதை வழியாக போனால் ஹொங்நாங் சீதா கோயிலுக்கு போகலாங்க. நான் தொடர்ந்து மலையோட அடிவாரத்துக்கு போகிறேன். இன்னும் போக போக பாதை ரொம்பவே மோசமாக இருக்குங்க. இதுக்கு மேலே வண்டி கூட போகாது. டயர் மண்ணில் பதியுது. ரொம்ப களிமண் மாதிரி இருக்குங்க. வண்டியை நிறுத்திட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு வயல் வருதுங்க. நம்ம கிட்டத்தட்ட மலையோட அடிவாரத்துக்கே வந்துட்டோம். அதோ பாருங்க, பொதுவாக கெமுர் கால கோயில்களில் பார்க்கக்கூடிய தாமரை மொட்டுக்கள் வடிவத்தில் இருக்கிற தூண் தெரியுது பாருங்க. இங்கே ஒரு தூண், அங்கே ஒரு தூணுமா நல்லாவே தெரியுதுங்க. நம்ம ஃபனோங் ராங் மற்றும் மற்ற கெமுர் கோயில்களை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நடப்பாதையும் 2 பக்கமும் இது மாதிரியான தூண்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் கிட்ட போய் பார்த்தா ஒரே காடாக இருக்குங்க. மேலும் அங்கேருந்து பார்த்தா கூட ஒன்றுமே தெரியல. அதனால் நான் திரும்பி வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் வழி கேட்டேங்க. அங்கே ஒரு அம்மா அவல் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
விஷயத்தை சொன்னதும் அவங்க மகனை வழிகாட்ட அனுப்புறேன்னு சிரிச்ச முகத்தோட சொன்னதோட அந்த அவளை சாப்பிட்டு பார்க்கவும் சொன்னாங்க. இந்த கோயிலை தேடி யாரும் வர்றதில்ல. இங்க பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருந்த மக்கள் தான் சில சமயங்கள்ல அங்க போவாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி எப்படி தெரியும்னு ஆச்சரியத்தோட கேட்டாங்க. அந்த பையன் மெல்ல மெல்ல நம்மளை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஓடை வத்தி அந்த பள்ளத்துல இறங்கி ஏறி போற மாதிரி இருந்தது. அங்கிருந்து கொஞ்ச நேரம் நடந்த உடனேயே கோயிலுடைய சுற்றுச்சுவரும் அதனுடைய எச்சங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நீண்ட தேடலுக்கு பிறகு இறுதியா ஹாங் தோவ தோவ கோயிலுடைய எச்சங்களுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. அடர்ந்த காட்டோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிற இந்த இடத்தோட அமைதி பல நூற்றாண்டுகளா காலமே உறைஞ்சது போல நிக்குது. இந்த இடத்தோட அமைதி மெய்மறக்க வைக்குதுங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டுல 7ஆம் ஜெயவர்மனால கட்டப்பட்டதுன்னு நம்பப்படுதுங்க. இயற்கை இந்த புராதான சின்னத்தை மெதுவா தனதாக்கிக்கிட்டு இருக்கிறது வேதனையான ஒண்ணுங்க. கோயிலோட சுற்றுச்சுவர்கள் பெரும்பாலும் அப்படியே இருந்தா கூட வானுயர்ந்த மரங்கள் கோயில் வளாகத்துக்குள்ள வளர்ந்துருக்கு. மேலும் சில மரங்கள் கருவறைக்கு மேலேயே வேரூன்றி வளர்ந்துருக்குங்க. அவற்றோட பிரம்மாண்டமான வேர்கள் பழைய கட்டுமானங்களை தழுவி மெல்ல மெல்ல இயற்கை வரலாற்றை விழுங்கிறது போல இருக்குங்க. கோயிலோட பெரும்பகுதி இடிஞ்சு விழுந்திருந்தாலும் அதோட வெளிப்புற சுவரோட பெரும்பகுதி அப்படியே இருக்குங்க. மறக்கப்பட்ட இந்த புனித தலத்தோட ஆன்மாவை அது அமைதியா பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஒரு மண்டபம் போல தெரியுது பாருங்க. இது அந்த கோயிலோட நுழைவாயில். அங்க ஒன்றும் பெருசா இன்னைக்கு இல்லை. இங்கே நிற்கும்போது வாட்பூவையும் அங்கோரையும் இணைக்கிற மாபெரும் கெமுர் சாலையில் பயணித்த எத்தனையோ பயணிகளை இந்த அமைதியான இடம் ஒரு காலத்தில் வரவேற்று அடைக்கலம் கொடுத்துருக்குன்னு நினைக்கும் போது பூரிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு மரங்கள் ஊடே வீசுகிற காற்றோட மெல்லிய ஒளியும் பறவைகளோட பாடல்களும் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. வரலாற்றில் கிட்டத்தட்ட தொலைஞ்சு போன ஒரு கோயிலோட நினைவுகளை அவை காத்து நிற்குதுங்க. இந்த இடத்தை சரியா பராமரித்து இதோட வரலாறை சுற்றுலாவாசிகளுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நான் உள்ளூர் சுற்றுலாத்துறைக்கும் தொல்லியல் துறைக்கும் கோரிக்கை வச்சிருக்கேங்க. இதோட சம்பசாக்கோட பழங்கால நிலங்கள் வழியா நம்ம பயணம் முடிவுக்கு வருதுங்க. இதுவரைக்கும் 2 பாகங்களா லிங்கப்பர்வத மலை, வாட்பூ கோயிலோட அற்புதமான பாரம்பரியத்தை ஆராய்ஞ்சோம். தோமோ கோயிலோட மர்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். போலவன் பீடபூமியில பிரமிக்க வைக்கிற அருவிகளை பத்தி பார்த்தோம். இறுதியா காட்டோட ஆழத்துல மறைஞ்சிருந்த நீண்ட காலமா மறக்கப்பட்ட 800 ஆண்டுக்கும் பழமையான சிவன் கோயிலை கண்டுபிடிச்சோம். சம்பசாக் வெறும் சுற்றுலா தலம் மட்டும் இல்லைங்க. அது வரலாறு, தொல்லியல், இயற்கை மற்றும் கலாச்சாரம் அழகா ஒன்றிணைஞ்சு 1000 ஆண்டுக்கும் மேலா நிலைத்திருக்கிற கதைகளை பாதுகாக்கிற ஒரு நிலமாவும் இருக்கு. இந்த அருமையான பயணத்துல என்னோடு இணைஞ்சு நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.
இந்த வீடியோவை லைக் செய்கிறது மூலமாகவும் மற்றவர்களுக்கு பகிர்றது மூலமாகவும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் மேலும் பல வரலாற்று ஆய்வுகளை நாங்கள் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக நம்மளோட இணைஞ்சிருங்க. சீக்கிரமே வேற ஒரு அருமையான இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன்.